வருஷம் ஃபுல்லாக காத்திருந்த ரம்ஜான் மந்த்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஹோலி மந்த்தை ரீச் பண்ண அல்லாஹ் எனக்கு லைஃப் கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். மற்ற நேரத்தில் அவங்கவுங்க ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த மந்தில் எல்லோரும் சேர்ந்து செஹரி, இஃப்தாரு, ப்ரேயர்ஸ் பண்ணுறதே ஒரு நல்ல வைபாக இருக்கும். மொத்தமாக அவாய்ட் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரம்ஜானோட இஃப்தாருக்கு டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை செய்யாமல் பேலன்சிங்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சி தான் முதல் நாள் நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் ஸ்ட்ரெயினரில் மாற்றி கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஈவினிங் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்தது. நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் கேரட், குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன், கொஞ்சம் லைம் ஜூஸ், சாட் மசாலா, பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரோஸ் மில்க்னால் என் சின்ன பொண்ணு சனாக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தை ஆர்வமாக ஃபாஸ்டிங் இருக்குன்னு அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இது கூடவே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு ப்ரௌன் சுகரும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து லெமன் ஜூஸும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கபாபும் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட தொட்டுக்க க்ரீன் சட்னியும் செஞ்சு வச்சுட்டேன். அப்படியே டின்னருக்கு மந்தி ரைஸோட மேரினேட் பண்ண சிக்கனையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கையோடைய கிச்சனும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம மற்ற நேரத்தில் இது ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லைனா ரம்ஜான் மந்த்லேயாவது நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு முதல் நாளே டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணி வச்சுட்டோனாலே நம்ம டக்குன்னு கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம துவா செய்கிறதுக்கும் ப்ரேயர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாமா?